வணக்கம். முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன் உங்களை சந்திக்கும் நான் சண்முகநாதன் வினோதர்ஷன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். சமுதிர பாதுகாப்பு நடவடிக்கைகளினால் 263 கோடி ரூபாவுக்கும் அதிக தொகையை கடற்படை ஈட்டியுள்ளது. புதுவருட பிறப்பன்று வவுனியாவில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலுடன் தொடர்புடைய 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். இரவு நேர களியாட்டு விடுதிகளுக்கு போதை மாத்திரைகளை விநியோகித்த ஒருவர் கொழும்பில் கைது செய்யப்பட்டுள்ளார். ஹாங்காங்கின் முன்னாள் தலைமை நிறைவேற்ற அதிகாரி டொனால்ட் சாங்கிற்கு எதிரான வழக்கு விசாரணைகள் ஆரம்பமாகியுள்ளன. ஒலுவில் துறைமுகத்திலிருந்து கடலுக்கு சென்றிருந்த நிலையில் காணாமல் போன 6 மீனவர்கள் தொடர்பில் கடற்படையினர் தொடர்ந்தும் தேடுதல் நடத்தி வருகின்றனர். இந்த மீனவர்கள் காணாமல் போனமை தொடர்பில் கடற்தொழில் திணைக்களத்தினால் அறிவிக்கப்பட்டதை அடுத்து அவர்களை தேடும் முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக கடற்படையின் ஊடக பேச்சாளர் கேப்டன் அக்ரம் அலவி குறிப்பிட்டார். இந்த மீனவர்கள் தொடர்பாக கடலோர காவலில் ஈடுபட்டுள்ள பாதுகாப்பு பிரிவுகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் கடற்படையின் ஊடக பேச்சாளர் கூறினார். எனினும் காணாமல் போன மீனவர்கள் தொடர்பாக இதுவரை எவ்வித தகவலும் கிடைக்கவில்லை என்றும் கடற்படை தரப்பு தெரிவித்துள்ளது. ஒலுவில் துறைமுகத்தில் இருந்து கடந்த 24ஆம் திகதி கடலுக்கு சென்ற மீனவர்கள் 6 பேர் கரைக்கு திரும்பவில்லை என அந்த மீனவர்களின் உறவினர்கள் கல்முனை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தனர். இந்த முறைப்பாட்டை ஏற்றுக்கொண்ட பின்னர் அது தொடர்பான விசாரணைகள் கல்முனை போலீசாரினால் அக்கரைப்பற்று போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தன. இது தவிர கடற்தொழில் திணைக்கள கல்முனை அலுவலகத்தினால் வழங்கப்பட்ட தகவலின் பிரகாரம் கடற்படையினரின் உதவியுடன் மீனவர்களை தேடுவதற்கான நடவடிக்கைகளை கடற்தொழில் திணைக்கள பணிப்பாளர் நாயக அலுவலகம் மேற்கொண்டிருந்தது. அவன்கார்ட் நிறுவனத்தின் கீழ் இருந்த கடல்சார் பாதுகாப்பு நடவடிக்கைகளை கடற்படை ஏற்ற பின்னர் கடந்த ஒரு வருடத்திற்குள் சுமார் 226 கோடி ரூபாவுக்கும் அதிக தொகையை கடற்படையினர் அரசாங்கத்திற்கு ஈட்டிக் கொடுத்துள்ளனர். 2016ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் டிசம்பர் வரையில் 6371 கடல் நடவடிக்கைகளை கடற்படை தரப்பு மேற்கொண்டுள்ளது. இவற்றுள் 5928 கடல்சார் நடவடிக்கைகள் காலி துறைமுகம் ஊடாக முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் கொழும்பு துறைமுகத்தின் ஊடாக 443 நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 2015ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 13ஆம் தேதியன்று இந்த பொறுப்புகளை கடற்படை ஏற்றுக்கொண்டது. அன்று தொடக்கம் கடல்சார் பாதுகாப்பு நடவடிக்கைகளின் மூலம் கடற்படை 263 கோடி ரூபாவை வருமானமாக பெற்றுக் கொண்டுள்ளது. இதற்கமைய 7457 கப்பல் சார்ந்த நடவடிக்கைகளை கடற்படை மேற்கொண்டுள்ளது. இதன் கீழ் காலி, கொழும்பு ஆகிய கடற்படை நடவடிக்கை பிரிவுகளூடாக ஆயுதங்களை பொறுப்பேற்றல், களஞ்சியப்படுத்தல், விநியோகித்தல் மற்றும் அதனுடன் தொடர்புடைய ஏனைய பாதுகாப்பு சேவைகளை உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு பாதுகாப்பு பிரிவுகளுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. கடல்சார் பாதுகாப்பு கடமைகளை நிறைவேற்றுவதனூடாக ஈட்டிய வருமானம் கடற்படையினரால் நேரடியாக அரசு ஒருங்கிணைந்த நிதியத்தில் வைப்பீடு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். சட்டவிரோதமாக நாட்டிற்குள் கடத்தி வரப்பட்ட 35 லட்சம் ரூபாவுக்கும் அதிக பெறுமதியுடைய சிகரெட் தொகையுடன் 3 சந்தேக நபர்கள் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சிகரெட் தொகை இன்று அதிகாலை 2 மணியளவில் கைப்பற்றப்பட்டதாக பிரதி சுங்க பணிப்பாளர் பராக்கிரம பஸ்நாயக்க தெரிவித்தார். துபாயிலிருந்து இந்த சிகரெட் தொகையை சந்தேக நபர்கள் கடத்தி வந்துள்ளதாக சுங்க ஊடக பேச்சாளர் கூறினார். சந்தேகத்தின் அடிப்படையில் சுங்க பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையில் இவை கைப்பற்றப்பட்டுள்ளன. சிகரெட் தொகை அரசு உடைமையாக்கப்பட்டதுடன் 2,50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்ட பின்னர் சந்தேக நபர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இரவு நேர களியாட்டு விடுதிகளுக்கு போதைப் பொருள் மாத்திரைகளை விநியோகித்த ஒருவர் மாளிகாவத்த பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளார். கலால் திணைக்கள உத்தியோகத்தர்கள் மேற்கொண்ட தேடுதலின் போது இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். செயற்கை போதைப் பொருளாக இந்த வில்லைகள் பயன்படுத்தப்படுவதாகவும் கலால் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இத்தகைய போதைப் பொருள் வில்லைகளை பயன்படுத்துவதால் இளைஞர்கள் ஆபத்தான நிலையை எதிர்நோக்க நேரிடுவதாக கலால் உதவி ஆணையாளர் கபில குமாரசிங்க குறிப்பிட்டார். புதுவருட பிறப்பன்று வவுனியாவில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலுடன் தொடர்புடைய 4 வவுனியா போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
வவுனியா கட்குழி பகுதியில் இரண்டு தரப்பினரிடையே நிலவி வந்த முரண்பாடுகள் காரணமாக புதுவருட தினத்தன்று மோதல் நிலை ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். வீடொன்றிற்கு முன்பாக புதுவருட கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருந்த சிலர் மீது வேறொரு குழுவினர் தாக்க முற்பட்டதாகவும் இதன்போது வீட்டிலிருந்த பெண்கள் சிலர் சமரசம் செய்வதற்கு முற்பட்டதாக பூர்வாங்க விசாரணையில் தெரியவந்துள்ளது. எனினும் கைகலப்பில் 2 பேர் காயமடைந்து வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் கிடைத்த முறைப்பாட்டிற்கு அமைவாக விசாரணைகளில் நடத்திய போலீசார் சம்பவத்துடன் தொடர்புடைய நால்வரை நேற்று கைது செய்துள்ளனர். இதன்போது வாள் ஒன்றையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். சந்தேக நபர்களை வவுனியா நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்துவதற்கு போலீசார் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். 2016 ஆண்டில் கல்வி பொதுதராதர சாதாரண தர பரீட்சையின் விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் இன்று ஆரம்பமாக உள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. 55 நகரங்களில் உள்ள 87 பாடசாலைகளில் விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் இடம்பெறவுள்ளதாக மேலதிக பரீட்சைகள் ஆணையாளர் AS முகமது குறிப்பிட்டுள்ளார். விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகளுக்காக சுமார் 30,000 பேரை ஈடுபடுத்தியுள்ளதாகவும் அவர் கூறினார். சாதாரண தர பரீட்சை விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகளுக்காக பயன்படுத்தப்படும் பாடசாலைகளில் 68 பாடசாலைகள் முற்றாக மூடப்பட்டுள்ளதாகவும் மேலதிக பரீட்சைகள் ஆணையாளர் சுட்டிக்காட்டினார். பகுதியளவில் விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் முன்னெடுக்கப்படவுள்ள 19 பாடசாலைகளை எதிர்வரும் 12ஆம் திகதி வரை பயன்படுத்துவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். மொனராகலை பகுதியில் சட்டவிரோதமாக மேற்கொள்ளப்பட்டு வந்த மரக்கடத்தல் போலீசாரினால் முறியடிக்கப்பட்டுள்ளது. மொனராகலை குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போதே இந்த சட்டவிரோத நடவடிக்கை கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த கடத்தல் சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். சுமார் 9 லட்சம் ரூபாய் பெறுமதியான முதிரை மரக்குற்றிகள் மீட்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். மக்கள் சக்தி செயற்றிட்டத்தின் 2ஆம் கட்ட திட்டங்கள் தற்போது செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அம்பாறை பானம குருளம்பொகுன கிராமத்திற்கான குடிநீர் திட்டம் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் எமது அலுவலக செய்தியாளர் ராஜலிங்கம் திரிஷானு. வணக்கம் திரிஷானு. வணக்கம் வினோதர்சன். மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தின் 2வது அங்கத்தின் கீழ் நாம் இன்றைய தினத்தில் அம்பாறை பானம குருளம்பொகுன கிராமத்தை சேர்ந்த மக்களுக்கு குடிநீரை பெற்றுக் கொடுப்பதற்கான திட்டத்தை ஆரம்பித்து வைத்திருக்கிறோம். அதாவது இந்த கிராமத்தில் 120 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் வாழ்கின்றனர். அவர்களுக்கு இதுவரை காலமும் சுத்தமான குடிநீர் இன்மை பிரச்சினை காணப்பட்டது. அதற்கு தீர்வாக இன்றைய தினம் கிணறு தோன்றும் நடவடிக்கை ஆரம்பித்திருக்கிறோம். இந்த திட்டத்தை மிகுந்த உற்சாகத்துடனும் ஆர்வத்துடனும் அந்த மக்கள் இன்று காலை ஆரம்பிப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்கியிருந்தார்கள். சர்வமத அனுஷ்டானங்களுடன் எமது திட்டம் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டது முற்பகல் வேளையில். இந்த திட்டத்தை இன்னும் 22 நாட்களுக்குள், அதாவது எதிர்வரும் 25ஆம் திகதிக்கு முன்னர் பூர்த்தி செய்து மக்களுக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். நியூஸ் பஸ் செய்திகளுக்காக அம்பாறை பானம குருளம்பொகுன கிராமத்திலிருந்து ராஜலிங்கம் திரிஷானோ. மலர்ந்துள்ள புதுவரிடத்திலிருந்து நாட்டின் மெய்வல்லுன வீர வீராங்கனைகளுக்கான சலுகைகள் அதிகரிக்கப்படும் என விளையாட்டுத்துறை அமைச்சர் தயாசிறி ஜெயசேகர் தெரிவித்துள்ளார். விளையாட்டுத்துறை அமைச்சில் நடைபெற்ற விளையாட்டுத்துறை நாட்காட்டியை வெளியிடுதல் மற்றும் சர்வதேச போட்டிகளில் வெற்றியீட்டிய வீர வீராங்கனைகளுக்கு நிதி வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை கூறினார். சர்வதேச மட்ட போட்டிகளில் வெற்றியீட்டியவர்களுக்கு விளையாட்டுத்துறை நிதியத்தில் இருந்து சுமார் 1,37 லட்சம் ரூபாய் விளையாட்டுத்துறை அமைச்சர் தயாசிறி ஜெயசேகர் தலைமையில் பகிர்ந்தளிக்கப்பட்டது. கடந்த கால பகுதியில் சர்வதேச ஒலிம்பிக் குழு மற்றும் தேசிய ஒலிம்பிக் குழு ஆகியன கலந்துரையாடி யாப்பு திருத்தத்தை மேற்கொண்டுள்ளன. அடுத்த வாரமளவில் சட்டமா அதிபர் திணைக்களத்தினூடாக அதனை வர்த்தமானியில் அறிவிப்போம். ஒலிம்பிக் மற்றும் தேசிய 3 குழுக்கள் அமைக்கப்பட்டு அதனூடாக செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. எமது விடுதியில் குளிரூட்டிகளை பொருத்துவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளோம். இந்த மாத இறுதியில் அவற்றை நடைமுறைப்படுத்த எண்ணியுள்ளோம். வீரர்களின் உணவு தொடர்பில் விசேட கவனம் செலுத்தியுள்ளோம். பாகிஸ்தானுக்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா சிறப்பான ஆரம்பத்தை பெற்றுள்ளது. முதல் இன்னிங்ஸுக்காக துடுப்பெடுத்தாடும் ஆஸ்திரேலியா இன்றைய ஆட்ட நேர முடிவில் 3 விக்கெட்டுகளை இழந்து 365 ஓட்டங்களை பெற்றிருந்தது. சிட்னி மைதானத்தில் அந்த தகவலோடு நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சக்தி டிவியின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.